என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பிரதோஷம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷமான பிரதோஷம். இந்த பிரதோஷ காலம் இருக்கு பாரு, இந்த 1.5 மணி நேரம் தவற விடாது. அந்த பிரதோஷ காலம் 1.5 மணி நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, எப்படி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் சந்திர தோஷம் நிவர்த்தியா? ஏன்னா சோமவார பிரதோஷ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடு. இன்னைக்கு எல்லோருக்கும் பிரச்சனை என்ன? மன கஷ்டம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக மன கஷ்டம், எதையோ நினைச்சு மன கஷ்டம், என்னமோ தெரியல மன கஷ்டம். அடிக்கடி சொல்றது இந்த வார்த்தை தானே. ரொம்ப யோசிக்கிறேங்க, ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன். பிரச்சனைகள் மலை போல் இருக்குங்க, பிரச்சனைகள் மலை போல் இருக்கு. எப்படி குறையும் தெரியலங்க. எனக்கு வயசாகிட்டே இருக்கு, வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு. மனக்கவலை. பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குதுங்க, அவங்க வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்கு. பெத்தவங்களுக்கு மனக்கவலை. தொழில் ஆரம்பிச்சிட்டேன், மந்த நிலையா போகுது. வட்டிக்கும் நகையும் வச்சு ஆரம்பிச்சேன், வட்டி கூட கட்ட முடியாத நிலைமையில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு மனக்கவலை. கல்யாணம் ஆகலையே என் பிள்ளைங்களுக்கு, என் பிள்ளைங்களோடு இருக்கக்கூடிய வயசுல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பெத்தவங்களுக்கு பெரும் மனக்கவலை. என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, 2 வருஷம் ஆக போகுது, 3 வருஷம் ஆக போகுது, 4 வருஷம் ஆக போகுது, ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஒரு மனக்கவலை. கல்யாணம் பண்ண தம்பதிகளுக்கு வருஷம் கணக்கில் ஆச்சுன்னா பெரியவங்க கேட்பாங்க, என்ன ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கலாமே அப்படின்னு. அதை நினைச்சு அவங்களுக்கு மனக்கவலை. படிச்சிட்டேன், வேலைக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு வேலை கிடைக்கலன்னு அது ஒரு மனக்கவலை. எல்லாம் இருந்தும் நிம்மதியா சாப்பிட முடியல, உடல் ரீதியா பிரச்சனை, மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மனக்கவலை. நம்பி கொடுத்தேன், பணம் வரல, ஏமாத்திட்டாங்க, வருமா வராதா, மனக்கவலை. இப்படின்னு பலவிதமான இன்னல்களுக்கு இந்த மனசுதான் காரணமா இருக்குங்க. அப்ப மனசுனா யாரு? மனோகாரகன் சந்திரன் இல்லையா? அப்படிப்பட்ட சந்திரனுடைய கிழமையில வரக்கூடிய ஆடி மாத பிரதோஷம். ஏன் ஆடி மாத பிரதோஷத்தை நான் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, இந்த சூரிய பகவான் ஆடி மாசத்துல கடகராசியில இருப்பார். சூரியன் யாரு? வெற்றி கிரகம், கிரகத்தின் தலைவன். அதனால நவக்கிரகத்தின் நடுப்பகுதியில் இருப்பார் சூரிய பகவான். இந்த ஆடி மாசத்துல வர்ற விசேஷங்கள் அனைத்துமே 100% பலன் தரும் இந்த வழிபாடுகள் தான். அது பிரதோஷத்தை நம்ம தவற விடலாமா? ஆடி மாதத்தில் நம்ம கடைசியா வரக்கூடிய பிரதோஷம் இதான். 10/8/2026 திங்கட்கிழமை அற்புதமான சோமவார பிரதோஷம். காலம்பரை சீக்கிரமா எழுந்துருங்க, ஏன்னா அப்ப திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும். ஏன்னா நமக்கு பகல், அதாவது மதியம் 12 மணி 1 நிமிடம் வரைக்கும் இந்த 10/8/2026 திங்கட்கிழமை நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அதற்கு மேல புனர்பூச நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் தானே, எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? ராகு. இது மிதுன ராசியில இருக்கும். அப்ப காலம்பரை சீக்கிரமா எழுந்து, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நீராட வேண்டும். உங்களுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய பூஜை அறையில விளக்கேற்றி வச்சு கனகதாரா சோஸ்திரம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். இது எல்லார் கையிலும் மொபைல் இருக்க, யூடியூப்ல போட்டா வரப்போகுது கனகதாரா சோஸ்திரம். அடுத்து லிங்காஸ்தகம் கேட்கலாம், படிக்கலாம். விரதம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்றது போலதான் முழுமையா பட்னியா இருக்கணும் அவசியம் இல்லை, சைவ விரதமாக இருக்கலாம். மௌன விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். முழுமையா இருக்கணுமா அப்படின்னா வேணாம், ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போவோம், ஒரு பணி சுமையா பேச வேண்டிய சூழல் வரும். அப்ப பேசாம இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. அதனால
இந்த 4:30 to 6 மாலை நேரம் இதான் பிரதோஷ காலம். இதுதான் அதிசக்தி வாய்ந்த நேரம். மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை பிரதோஷ காலம். 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் சிவபெருமானுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, இல்ல எப்படிப்பட்ட எல்லா கோவிலும் சிவபெருமானுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், சன்னதி இருக்கும். அப்படி இடமாக இருந்தாலும் சரி, உங்க ஊருக்கு அருகாமையிலே எடுத்துக்கிறது. ரொம்ப தூரம்னா போய் பண்ண அவசியம் கிடையாது. அதனால சிவபெருமான் உங்க ஊர்ல எங்க பார்த்தாலும் இருப்பார், இல்லாத இடமே இல்லை. அப்படி அந்த சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்திலே நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கவே. அந்த அபிஷேகத்துக்கு முடிஞ்சா பசும்பால் வாங்கி கொடுங்க, பசும் தயிர் வாங்கி கொடுங்க. ஏன்னா சில ஆலயங்கள்ல, பெரிய பெரிய ஆலயங்கள்ல முன்கூட்டி அபிஷேகம் ஆரம்பிச்சிருவாங்க. 3 மணி 3:30 மணி 4 மணிக்கெல்லாம். அப்ப கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க எப்ப அபிஷேகம் நடக்குது. அப்படி அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனா இந்த 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மௌன விரதமா இருங்க. ஏன்னா மனசை நம்ம கண்ட்ரோல் பண்றோம். சிவநாமத்தை மட்டும், சிவபெருமானை மட்டும் அந்த நேரத்துல 1.5 மணி நேரம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது. சிவபெருமான் நாம மட்டும் போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் ஒதுக்கி வைக்கிறோம் பாருங்க. இதான் விசேஷமே. இந்த பிரதோஷ காலம் இந்த 1.5 மணி நேரத்துல மௌன விரதமாக இருந்து அழகர் இந்த நெய்தீப விளக்கேற்றி செந்தாமரை அல்லது வெண்டாமரை வில்வ இதழ் எது கிடைச்சாலும் பரவாயில்லை கொடுத்து, வாழைப்பழம் 2, வெற்றிலை பாக்கு 2, ஒரு தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேர்ல. இந்த 1.5 மணி நேரமும் நமச்சிவாய நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அப்ப என்ன ஆகும்? இந்த சந்திரனை நம்ம வெளிப்படுத்தாம, நம்முடைய கஷ்டங்களை வெளியில சொல்லாம, உள்ளுக்குள்ளேயே அந்த மௌன விரதம்ங்கிறது என்ன, அப்படியே மனசுக்குள்ள உள்ள வச்சுக்கிறது. அப்ப உள்ள இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம், நம்ம மனம் எல்லாம் சிவநாமத்தை சொல்கிறது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, பஞ்சாட்சரம் மந்திரம். இதை விட ஒரு மந்திரம் வேணுமாங்க? இந்த சந்திரன் இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஜாதகத்துல தோஷ நிலையில இருந்தா கூட இந்த நேரத்துல அது தோஷத்தை இழந்து பரிபூர்ணமாக பௌர்ணமியாக பூர்த்தி ஆகிவிடும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிடும், வெற்றி ஆயிடும். வெற்றி கனி உங்கள் பக்கம். இந்த பிரதோஷத்தை மட்டும் தவற விடாதீங்க அன்பு உறவுகள். சக்தி வாய்ந்த பிரதோஷம். இந்த 1.5 மணி நேரம் நீங்க சைவ விரதம் அப்படின்னு சொல்லும் போது காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் பிரதோஷ, அதாவது பிரதோஷ நேரம் முடிகிற வரைக்கும் 4:30 to 6 1.5 மணி நேரம் பிரதோஷம். விரதங்கிறது காலையில 6 to மாலை 6. சைவ விரதம் முழுமையா பட்டினி இருக்கணும் அவசியம் இல்லை. பால், பழம், கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி, சப்பாத்தி. மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா? நீங்க உணவு எடுத்துக்கிறீங்க. உணவு எடுத்தா தான், மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஹெல்த்தா இருக்கும். ஆனா சிவபெருமானுக்கு தெரியும் உங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும். மனசார நீங்க இருங்க. மௌன விரதம் இருக்கலாம் 4:30 to 6 1.5 மணி நேரம். இருக்க முடியாதவங்க நார்மலா நீங்க இருந்துக்கிறீங்க. இந்த 4:30 to 6 பிரதோஷ காலத்துல கோயிலுக்கு போயிட்டு நாமத்தை மட்டும் மனசுல சொல்லுங்க, இல்ல வாய் வழியா படிக்கலாம். சிவநாமத்தை, சிவபுராணத்தை படிச்சுட்டே இருக்கு. இந்த நேரத்துல தேவையில்லாத கதைகள், குடும்ப கதையில கோவில்ல பேசாதீங்க. இன்னும் ரொம்ப இடங்கள் நம்ம பாக்குறோம், பிரதோஷம் இருக்கும், எதுன்னு ஒரு கதையை பேசிட்டு இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு முன்னாடி நிகழ்வு நடக்குதுன்னா அவங்க கிட்ட சிவநாமத்தை மட்டும் சொல்லுங்க இந்த நேரத்துல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதே மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு. அன்பு உறவுகளே, சோமவார பிரதோஷம் தவற விடாதீங்க. எல்லோருடைய வாழ்விலும் சந்திர பகவானுடைய ஆற்றல் நிறைஞ்சிருக்கும், சந்தோஷம் இருக்கும், நினைச்சது சீக்கிரம் நடக்கும், சித்தி ஆகும். அப்ப தவற விடலாமா? தவற விடக்கூடாது. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.